கேரளாவில் நடிகை பாவனா ஓடும் காரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு திரை உலகினர் மட்டுமின்றி அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் கொச்சி அருகே வெள்ளிக்கிழமை இரவு ஓடும் காரில் நடிகை பாவனா 4 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இது தொடர்பாக கார் ஓட்டுநர் மார்டின் உள்ளிட்ட மூவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பல்சர் சன்னியை போலீசார் இதுவரை கைது செய்யவில்லை. அவர் தப்பிச் செல்வதற்கு உதவியதாக அன்வர் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் நடிகையை ஆபாச வீடியோ எடுத்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறிக்க திட்டமிட்டது தெரியவந்துள்ளது. இதனிடையே குற்றம் நடைபெற்ற இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த பெரும்பாலான கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் விசாரணையில் முன்னேற்றம் ஏதும் இல்லை என்றும் தெரிகிறது. பாவனா மீதான பாலியல் தாக்குதலை கண்டித்து மலையாள நடிகர் சங்கமான அம்மா சார்பில் நேற்று கொச்சியில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்று பேசிய நடிகர் மம்முட்டி, மானமும் மரியாதையும் நமது சொத்து என்றும் அதை பாதுகாக்க எந்த எல்லை வரையிலும் செல்லலாம் என்றும் கூறினார். നമ്മുടെ അഭിമാനവും മാനവും നമ്മുടെ സ്വത്താണ്. ആ സ്വത്ത് സംരക്ഷിക്കാൻ നമ്മൾ ഏതറ്റം വരെ പോയാലും നിയമസാധുതയുണ്ട് എന്നാണ് അദ്ദേഹം പറഞ്ഞത്. നമ്മുടെ മാതാക്കൾ, നമ്മുടെ അമ്മമാർ ഇതുപോലെയുള്ള മനുഷ്യരൂപം പൂണ്ട പിശാചുക്കളെ പ്രസവിക്കാതെ അമ്മപെങ്ങന്മാരെ സംരക്ഷിക്കുന്ന வீரபுத்திரன்மாரை பிரசவிக்கும். இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால், ஒரு நடிகைக்கே இத்தகைய நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிப்படையா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் வெளியில் சொல்கிறதுக்கே நிறைய பேர் கூச்சப்படுற சமயத்தில் பாவனா வெளியில் சொன்னதே மிகப்பெரிய அவங்க தைரியத்துக்கு நான் வணங்குறேன். இது நடந்திருக்க கூடாது. ஒரு நடிகைக்கே இந்த ஒரு நிலவரம்னா சாதாரண பொதுமக்களுக்கு என்ன ஒரு கதி? இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள திருவனந்தபுரம் மக்களவை தொகுதி உறுப்பினர் சசி தரூர், கேரள மாநிலம் தனது பண்பாட்டையும் மதிப்பையும் இழந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார்.